சுவாமிநாதன் சாம்ஸ் ஆன கதை ஒரு படமா எடுக்கணும்னா நீங்க யாரை டைரக்டரா சூஸ் பண்ணுவீங்க? நானே டைரக்ட் பண்ணிடுறேன். ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற அத்தனை இம்சையும் எனக்கு தான் தெரியும். ஏன்னா எனக்கு சுவாமிநாதன் எங்கள் பாட்டி வச்ச பேர் தான் அது. அதில் தான் இருக்கணும்னு ஆசை. ஆனால் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து பார்த்தா அங்கேயே லொல்லு சபா இதில் பண்ண சுவாமிநாதன் ஒரு ஆக்டர் இருக்கார். 2 பேர் சேர்ந்து ஒரு நடிக்கும்போது சுவாமிநாதன் கூப்பிட்டா என்ன சார் அப்படின்னு, நீ இல்லைப்பா நீ யார், நானா சார் அவருப்பா ஏங்க உங்களை கூப்பிட்றேன். ஐயோ நீங்கள் என்னடா இவ்வளவு குழப்பம், நம்மளை கூப்பிட்றதுக்கு திரும்புறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது. ஊருப்பட்ட பேர் சுவாமிநாதன் பேரில் இருக்காங்க, ஒரு யூனிக்காக ஒரு பேரை வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராவல் வரதுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். சுவாமிநாதன் வச்சேன். சரி, அதனால் நம்ம கிரேசி மோகன் சார் ட்ரூப்பில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரேசி சுவாமிநாதன் அப்படின்னு வச்சேன். யோ கிரேசிங்கிறது அவர் பாடுபட்டு வாங்கின ஒரு பட்டம், அதை நீ எடுத்துக்கிறதுல உன்னோட தனி ஐடென்டிட்டி வேணாமான்னு. ஆமாம் இல்லை, அப்போ ஓகே, அப்போ அம்மா அப்பா பேரை சேர்த்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எஸ்என் சுவாமி அப்படின்னு. எஸ்என் பார்வதி அவங்களோட பையனா நீங்கள், ஐயோ அது வேற இப்படின்னு. சரி ஓகே ஷார்ட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமா அப்படின்னு வச்சு சுவாமிநாதன் கிரேசி மோகன் சார் ட்ரூப்பில் சாமான்னு கூப்பிட்டாங்களே, சாமான்னு வச்சுக்கலாமா அப்படின்னுட்டு. ஏய் சாமா எங்க எது சாமா, ஐயோ என்னையா பேர் வச்சிருக்கேன் நீ, அப்படியா ஷாமா அப்படின்னு வச்சு பார்க்கலான்னு. உங்க பேர் என்ன சார்? ஷாமா. சாமாவா? ஷா சொல்லுங்க. ஷா பாடம் எடுக்க விட்றானே என் பேர் எடுக்க அப்படிங்கிறது. அப்புறம் மாற்றி இப்படி இது வந்து ஒரு பல்லவி மேனன் ஒரு ஆர்டிஸ்ட் சாம்ஸ்னு வச்சுங்களேன், நல்ல ஸ்டைலாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என்னமோ கேட்சியா எனக்கு ஏதோ பிடிச்ச மாதிரி இருந்தது. எந்த கேஸ்ட் கீஸ்ட் அது இது எதுவும் இல்லாமல் ஏதோ ஒரு சாமிங்காக இருக்கிறது சாம்ஸ் அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி அப்படி வச்சேன்.